இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மகிமையான காரியங்களை நடப்பிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 8வது அதிகாரம் 12வது வசனம். அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் என்று இங்கே விதைகளை பற்றினதான உவமையிலே வழியருகே விதைக்கப்பட்ட அந்த அனுபவத்தை உடைய ஒருவரை குறித்து அங்கே சொல்லப்படுவதை நாம் காண முடிகிறது. விதைகள் ஒரே நேரத்தில் விதைக்கப்படுகிறது. சில விதைகள் வழியருகே விழுகிறது, சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுகிறது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் அங்கே விழுகிறது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகிறது. ஆண்டவருடைய வசனத்தை இந்த ஓமையாய் சொல்லும்போது அதனுடைய விளக்கத்தையும் தெளிவாய் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த விளக்கத்தின்படியாக அந்த சீசர்களுக்கு சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார். ஒருவன் வசனத்தை கேட்டு அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த விதையாகிய வசனம் அங்கு விதைக்கப்படுகிறது. அவன் பலன் உண்டாக வேண்டும், அவன் செழித்து வளர்ந்து பலன்களை அவன் கொடுக்க வேண்டும், அவன் அந்த பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வசனம் என்கிற விதை விதைக்கப்படுவதாக கர்த்தர் சொல்லுவதை நாம் காண முடிகிறது. ஆனால் அந்த ஒரே நேரத்திலே ஒரே இடத்தில் விதைக்கப்படுகிற விதையானது அதை கேட்கிற கவனிக்கிற இதயங்கள் ஒவ்வொரு தன்மையுடையதாய் காணப்படுகிறது. அதிலே முதலாவதாக வழி அருகே என்று சொல்லி ஒரு நிலத்தை அங்கே சொல்லுகிறார். அந்த தன்மை, அந்த இருதயம் வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போன்று அந்த வேத வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள முடியாதபடி சத்துருவானவனுடைய மற்ற உலகத்தினுடைய மாயானவைகளினாலே ஈர்க்கப்பட்டு அவன் வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு தேவையற்ற அல்லது பிரயோஜனமற்ற காரியங்களை இருதயத்திலே கொண்டு வந்து வைக்க ஆரம்பிக்கிறான். அதங்கே சொல்லுகிற அவன் வசனத்தை எடுத்து போடுகிறான் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே. அப்படியானால் நமக்காக விதைக்கப்படுகிற வேத வசனமாகிய விதையின் அந்த பலனை, அந்த அறுவடையை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் கவனமாய் இருக்க வேண்டியது நம்முடைய இருதயத்திலிருந்து பிசாசானவன் தேவையற்ற உலக காரியங்களினாலும் உலக கவலைகளினாலும் வசனத்தை எடுத்து போடாதபடிக்கு அந்த வசனத்தினால் உண்டாகிற வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, தடை வராதபடி வசனத்தை நம்முடைய இருதயங்களிலே வாழ்விலே பதித்து வைத்திருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் எடுத்து போடுகிறானாம். அப்படியானால் எடுக்க ஒருவரிடத்திலே வரும்பொழுது அவர்கள் இடம் கொடுப்பதினாலே அந்த இருதயத்திலிருந்து வசனத்தை எடுத்து போடுகிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள், நாம் வாசிக்கிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருப்பதில்லை. அந்த இருதயத்தில் வசனம் இல்லாததினாலே செய்கைகளும் வசனத்திற்கு மாறாக செய்கைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்திலே நாம் இருக்கிற இந்த நாட்களிலே பலன் உண்டாக, நமக்கு பதில் உண்டாக, நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக கர்த்தர் சொல்லுகிற வசனத்தை நம்முடைய வாழ்விலின் இருதய பகுதியிலே பதித்து வைத்தவர்களாய் அதை திரும்ப திரும்ப ஞாபகத்திலே கொண்டு வந்து அறிக்கையிடுகிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் அதை ஸ்தோத்தரிக்கிறவர்களாகவும் காணப்படும் பொழுது பிசாசானவன் அவன் வெட்கப்பட்டவனாய் கடந்து சென்று விடுவான். நாம் வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் அனுபவிக்க முடியும். இன்றைக்கு ஒருபோதும் வேத வசனத்தை நம்முடைய வாழ்வின் பகுதியிலிருந்து இருதயத்திலிருந்து சத்துருவானவன் தந்திரமாய் திருடி செல்லாதபடிக்கு வழியருகே விதைக்கப்பட்ட நிலத்தின் அனுபவத்தை விட்டு வசனத்தை காத்து கொள்ளுகிற அனுபவத்திற்கு வருவோம். வசனம் நம்முடைய வாழ்விலே நிலைத்திருக்கட்டும், வசனம் நம்முடைய வாழ்விலே நிறைந்திருக்கட்டும். அது மேலான வாழ்க்கையையும் மேலான வழிகளையும் மேலான ஸ்தானங்களையும்
நமக்கு உண்டாக்குகிறதா இருக்கிறது. அனபடினாலே பொல்லாங்கன் நம்முடைய இருதயத்திலிருந்து வாழ்விலிருந்து வசனத்தை எடுத்து போட நாம் அனுமதிக்காதபடி கவனமாயிருப்போம். வசனத்தை காத்து கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு வேத வசனத்தின்படி உண்டாகிற வாழ்வையும் விடுதலையும் தந்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்திலும் கர்த்தருடைய மகா பெரிதான ஆண்டவரே ஓமைகளின் ஆண்டவரே ரகசியங்களை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறீர். நீர் விதைகளை விதைக்கும் பொழுது ஆண்டவரே ஒரே நேரத்தில் விதைக்கும் பொழுது 4 விதமான நிலங்களிலே இருதயங்களிலே அது விழுகிறது. அதிலே முதலாவது வழியருகே விதைக்கப்படுகிற ஒரு நிலமாயிருக்கிறது. அது வசனத்தின்படி உணர்வில்லாமல், வசனத்தை கவனிக்காமல், பொல்லாங்கன் திருடன் வந்து அந்த வசனத்தை திருடி கொண்டு செல்லுவதற்கு இடம் கொடுக்கிறபடினாலே அப்படிப்பட்டவர்கள் வாழ்வடைய முடியவில்லை, பரிசுத்தமடைய முடியவில்லை, தேவனுடைய பலன்களால் நிரப்பப்பட முடியாமல் போய்விடுகிற அந்த உண்மையை கற்றுத் தந்திருக்கிறீங்க. தகப்பனே, நாங்கள் எங்கள் வாழ்விலே பொல்லாங்கன் வசனத்தை திருடி எங்கள் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் தடுக்கிற அந்த பொல்லாத தந்திர பிசாசின் கிரியைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனங்களையும் வார்த்தைகளையும் கவனித்து நடக்க கிருபையை தாரும். அதை கைக்கொண்டு நடக்க கிருபையை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.